வந்து கபாப் பண்ண போகிறேன். இந்த சோயா வந்து வேக வச்சு அது மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ட்ரை இது மிளகு, ஜீரகத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு அதோட கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன கபாப் மாதிரி உருட்டிட்டு எண்ணெயில் வறுத்தெடுத்தா குழந்தைகளுக்கு பிடித்த சோயா கபாப் ரெடி. மேக்கர் இப்போ வந்து கபாப் அதை வந்து இது பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் பொரித்து காட்டுறேன் பாருங்கள். மேக்கர் கோலா உருண்டை ரெடி. இது வெஜிடேரியன். இந்த புரட்டாசி மாதத்துக்கு பேர் விரதம் இருப்பாங்க அவங்க, அதனால் அவங்களுக்காக இந்த மாதிரி டிஷ் போட்டு காட்டியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.